அஸ்ஸலாமு உறவுகளே, 12க்கு 4 ஐலம்போலில் சுவிட்சு 4 ப்ளக் 4 பதிச்சு எப்படி மாட்டுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறது, லைன் கொடுக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் ஷேர் பண்ணது மூலமாக 5 நிமிஷத்தில் 300 வரைக்கும் சம்பாதிக்கலாம். இதோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், அதை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கனெக்ஷனுக்கு அப்புறம் அதுக்கு ஒயர் எடுத்துக்கிட்டு அதை சீவிக்கிறோம். சீவிட்டு ஃபஸ்ட்டு சுவிட்சில் ஒரு லைனை கொடுத்துக்குருவோம். கீழே உள்ளதில் கொடுத்துட்டு இது வந்து பேஸு, நம்ம பேசத்தை கட் பண்ணி எடுக்கும். அடுத்து லெஃப்ட் சைடு உள்ளதில் லைன் கொடுக்கணும் ப்ளக்கில். இது வந்து பேஸு, அதில் போட்டிருக்கோம் லைனு நியூட்ரல்னு. இதில் எல் போட்டிருக்கோம், அதில் நம்ம கொடுக்கும். அடுத்து இதே மாதிரி 4 ப்ளக்லையும் சுவிட்சிலையும் கொடுத்துக்குருவோம். அடுத்து பேஸ் லைன் கொடுக்கணும், அதுக்கு அந்த 4 சுவிட்சிலையும் லைன் கொடுத்துட்டு இப்போ அடுத்து ப்ளக்கில் ரைட் சைடு நியூட்ரல் லைன் கொடுக்கணும், அதுக்கு இந்த 4 ப்ளக்லையும் நியூட்ரலில் கட் பண்ணி கொடுத்துக்குருவோம். லைன் கொடுத்துட்டு இப்போ கேபிள் ஒயர் எடுத்து அந்த போர்டில் சைடில் ஓட்ட போட்டிருக்கோம், அதில் விட்டுக்குறோம். இல்லை விட்டுட்டு இந்த ஒயரு வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு டேப் சுற்றிக்கிடுவோம். இந்த மாதிரி டேப் சுற்றும் போது ஒயர் வெளியே இழுத்தாலும் வராது, அதுக்காக டேப் சுற்றுவோம். டேப் சுற்றிட்டு இப்போ அந்த ஒயரை ஸ்லீவை கட் பண்ணணும். அதுக்கு பிளேடு வச்சு கேபிளை கீறி விட்டு ஸ்லீவை கட் பண்ணிக்கிடுவோம். கட் பண்ணி அந்த 2 ஒயரை வெளியே எடுத்து இதை சீவி விட்டு அடுத்து அந்த ஸ்லீவை கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிட்டு அந்த பிளாக் ஒயரை 2 ஒயரையும் கட் பண்ணி நியூட்ரலில் அந்த பிளாக் ஒயரை கொடுக்கணும். அடுத்து ரெட் கலர் ஒயரை சுவிட்சில் கொடுத்துக்குருவோம். இது வந்து பேஸு கொடுத்துட்டு சீட்டை திருப்பி வச்சு அந்த ஒயரை உள்ளோடி எடுத்து விட்டுட்டு சீட்டை கரெக்டாக போர்டுக்கு நேரம் வச்சு அந்த 6 ஸ்க்ரூவையும் போட்டு டைட் வச்சுக்குருவோம். டைட் வச்சுட்டு இந்த ஒயர் ரெண்டில் 3 பின் டாப் போட்டு மாட்ட போகிறோம். 2 பின் டாப் போட்டோம்னா பேஸ் நியூட்ரல் அப்படி மாறிடும், அதனால 3 பின் டாப் தான் போடணும். இப்போ இந்த ஒயர் ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு ரெட்டையும் பிளாக்கையும் கட் பண்ணிவிட்டு அடுத்து இதில் ரைட் சைடு வந்து நம்ம ரெட் கலர் கொடுக்கணும், அதான் பேஸ் வரும். லெஃப்ட் சைடு நியூட்ரல் வரும். இந்த டாப்பில் உள்ள ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டிக்குருவோம். கழட்டிட்டு இப்போ அடுத்து அந்த ரைட் சைடில் ரெட் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கிடுவோம். அடுத்து இந்த லெஃப்ட் சைடு பிளாக் ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த மேலே உள்ள மூடியை வச்சு கரெக்டாக ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணிக்கிடுவோம். அப்போ மாட்டிட்டு இப்போ ஒயர் பாக்ஸ் எடுத்து வச்சு செக் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். டெஸ்டர் வச்சு ரைட் சைடு வச்சு பார்க்கும், லைன் வருது. லெஃப்ட் சைடில் நியூட்ரல் இருக்கிறனால லைன் வராது, ரைட் சைடு தான் வரும். அடுத்தா நம்ம லைன் கொடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.